விஜய் ஆட்சியில் மதுரையில் மட்டும் 5 நாட்களில் 3 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் கண்டனம். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் தவிக அரசு மோசடி அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய்க்கு விவசாயிகள் கடும் கண்டனம். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் தவிக அரசு விஞ்ஞான ஏமாற்று வேலை. மிகப்பெரிய தில்லுமுல்லு என விஜய் மீது எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். இலவச மின்சாரம் பித்தலாட்டத்தை தொடர்ந்து பயிர்க்கடன் தள்ளுபடி என்பதும் ஏமாற்று வேலையே. கடன் தொகைக்கு ஏற்ப பயிர்க்கடன் தள்ளுபடி என அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த குறு சிறு விவசாயிகளுக்கும் இழைக்கப்பட்ட துரோகம். தவிக அரசு மீது டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். தவிகவின் குதிரை பேரத்தை காங்கிரஸ் ஆதரிக்க கூடாது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வலியுறுத்தல். காங்கிரஸ் கட்சிக்குள் வெடித்தது உட்கட்சி பூசல். சென்னை நீலாங்கரையில் இரவு 9 மணிக்கு மேல் தொடரும் மின்வெட்டால் தூங்க முடியாமல் மக்கள் அவதி. முதலமைச்சர் வீடு அருகே 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தவிக அரசை கண்டித்து முழக்கம். திருவள்ளூர் அருகே மின்கம்பங்களை சீரமைக்க மின்வாரிய அதிகாரிகள் பண வசூல் வேட்டை. நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் வலியுறுத்தல். ஒவ்வொரு விவசாய பம்ப் செட்டுக்கிட்டையும் 500 ரூபாய் வசூல் பண்ணி அந்த ஆயிலை கொண்டு வந்து அதை டிரான்ஸ்ஃபார்மரில் ஊற்றுனாங்க. விவசாயிங்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 500 ரூபாய் வசூலிப்பதுன்றது விவசாயிங்க மத்தியில் பெருந்த ஏமாற்றத்தை கொடுக்குது. சங்கராபுரம் அருகே மின்கம்பத்திற்கு பதிலாக உயர் மின்னழுத்த கம்பியை தாங்கி நிற்கும் மரக்குச்சி. உயிர் சேதம் ஏற்படும் முன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் மலை போல் குவிந்த நெல்மணிகள். திடீரென மழை பெய்தால் நெல் மூட்டைகள் பாழாய் போகும் என விவசாயிகள் வேதனை. வேலூர் அருகே செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டிய தவிக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் கட்சியிலிருந்து நீக்கம். போராட்டம் மற்றும் அனைத்து தரப்பினரின் கண்டனத்தை தொடர்ந்து தவிக நிர்வாகி மீது நடவடிக்கை. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து 2வது நாளாக உயர்வு. கடந்த 11 நாட்களில் மட்டும் பெட்ரோல் லிட்டருக்கு 7 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. பெட்ரோல் டீசலை தொடர்ந்து சிஎன்ஜி எரிவாயு விலை கிலோவுக்கு 2 ரூபாய் உயர்வு. கடந்த 11 நாட்களில் சிஎன்ஜி விலை கிலோவுக்கு 6 ரூபாய் உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. டீசல் விலை உயர்வால் நாடு முழுவதும் சரக்கு சேவை கட்டணம் 15% உயர்வு. 20% லாரிகளை இயக்க முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் தகவல். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. மின்வாரிய ஊழியர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்களால் பெண்கள் குழந்தைகள் அச்சம். ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறப் போவது யார்? முதல் தகுதிச் சுற்றுப் போட்டியில் பெங்களூரு குஜராத் இன்று பல பரீட்சை.